மூணாறு சின்னக்கானலில் காட்டு யானை வீட்டை தாக்கியது. மூணாறு சின்னக்கானலில் சக்க கொம்பை யானை மீண்டும் வீட்டை தாக்கியது. ஆதிவாசி குடும்பங்களை மாற்றி வைத்திருந்த 301 காலனியின் வீட்டைத்தான் சக்கை கொம்பன் யானை உடைத்தது. 301 காலனி கந்தகனின் வீட்டைத்தான் இரவில் சக்கை கொம்பன் யானை உடைத்தது. வீட்டின் முன் பக்கமும் ஜன்னல்களும் உடைத்துவிட்டது. வீட்டின் யாரும் இல்லாததினால் பேராபத்துகள் தவிர்க்கப்பட்டது. கந்தகனும் குடும்பமும் மருத்துவ சிகிச்சைக்காக அடிமாலி சென்றதினால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது. நீண்ட நாட்களாகவே சக்கை கொம்பன் யானை 301 காலனியில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. சக்கை கொம்பன் யானை வீட்டை தாக்கியதன் பின்பும் 301 காலனியில் அருகில்தான் நின்று கொண்டிருக்கிறது என வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். மூணாரின் செய்திகளை அதிகமாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.